நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மைத்தான் நம்பியிருக்கேன், உம்மை மட்டும் நம்பியிருக்கேன் ஏசப்பா, உம்மை மட்டும் நம்பியிருக்கேன். எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். இந்த நாளிலும் கூட நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். நீங்கள் சந்தோஷத்தை இழந்து போய் நிற்கிறீர்களா? உங்க மனைவியினிடத்தில் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கலையா? உங்க கணவனிடத்தில், உங்கள் பிள்ளைகளிடத்திலே, உங்க பெற்றோர்களிடத்திலே, உங்களுடைய உறவுகளிடத்திலே, உங்க நண்பர்களிடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். நான் எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறேன், எவ்வளவோ காரியங்களை நான் செய்கிறேன், என் வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்லை? சந்தோஷத்திற்காக நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு யாரும் சந்தோஷத்தை கொடுக்கலையே அப்படி என்று சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய துக்கத்தை மாற்றி, உங்களுடைய சஞ்சலத்தை மாற்றி, நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். சந்தோஷம் இல்லைன்னா கவலை வாழ்க்கையில குடிகொள்ளும், முகமே கவலைக்கடமாக இருக்கும், இருதயம் சோர்ந்து போய் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பூரண சந்தோஷத்தை ஆண்டவர் தரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல உங்களை அவர் சந்தோஷப்படுத்த போகிறார். நீங்க சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷம் உங்க வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது. ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த போகிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரப்போகிறார். சொந்து போகாதீங்க. நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்துல உங்களை அவர் சந்தோஷப்படுத்துவார்.